ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயிலை மீன் குழம்பு. அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கினோடனே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. மீன் குழம்புனா எப்போயும் மண் சட்டியில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி போகிறதுனால போடுங்க, இல்லைன்னா அதோட பால் எடுத்து கூட சேர்க்கலாம். நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். மீன் குலையாத அளவுக்கு லைட்டாக இப்படி கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் ஊற்றணும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா மீன் குழஞ்சிரும். அதுக்கப்புறமா வேக விடாதீங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.